Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளா ஈஸியா செய்யற மாதிரியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம இப்ப வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவு பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் அளவு. அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸில் 2 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை தேங்காய் பால் நான் எடுக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 15 புதினா எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விடலாம். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்க 2 கீரைனா பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த புதினாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் இன்க்ரீடியன்ஸே ரொம்ப கம்மி தான். புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 1.5 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்ம திக்காக தேங்காய் பால் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். இது கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் கரெக்டாக அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இதில் விசில் போட்டுடலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சிக்கன் கிரேவிலாம் பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.